ஆரம்பமாகின்றது மும்மத பன்னிசை நேரம் உறவுகள் நேரலையில் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். நான் ஒரு தேவாரம் தருகிறேன் பாணி. திருச்சிற்றம்பலம். கூட்டாயினவாறு விலகலீர் கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாயடிக்கீரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தொட்டாதென் வயிற்றினகம் படியேன் உடரோடு தொடக்கி முடக்கிட ஆற்றே நடியே நடிகை கெடில வீரட்டான துரையம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். நான் வரலாமா? பாருங்கள். ரொம்ப நன்றி சகோதரி. சகோதரி கலைவாணி மோனுக்கும் காலமடக்க விடுமுறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இயேசுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எமக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. எம்மை செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. உமக்கு பிரியமானதை செய்ய எமக்கு கற்றுத்தாரும் இயேசுவே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே உம்மை நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, எம் துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, எம் துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்தேன் ஐயா. உம்மை நோக்கி எம் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றோம் ஐயா. நீரே எம் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. எம்மை செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆத்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. வறண்ட நிலம் தவிப்பது போல் உம்மான்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எமது ஏக்கமே, எமது பிரியமே, எமது பாசமே, எமது ஆசையே. அன்பை அதிகாலையில் தானை செய்யும் கருணை நேசரே. அன்பை அதிகாலையில் தானை செய்யும் கருணை இயேசுவே.
உம்மையே நம்பியுள்ளோம். நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே எம் ஆறுதலே. அன்பின் சிகரமே எம் ஆருயிரே, அணைக்கும் இயேசுவே எம் ஆறுதலே. அணைக்கும் இயேசுவே எம் ஆறுதலே. ஆமீன். மிக்க நன்றி சகோதரர். வணக்கம் மணி, நான் ஒரு பாடல் தரட்டா? நன்றி நன்றி வாங்கண்ணா. ஆம், ஓகே. நன்றி. பலிப்பீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுக்கவியே அணுவூட்டும். சுயம் பெற்று மாமீசம் சாக தேவாகருள் செய்குமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரல்லாமல் பாரில் வேறொன்றும் செய்திட சேற்றிலே வலுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தேன். நீரல்லாமல் வேறொன்றும் செய்திடனே இந்த வேளை, சேற்றிலே வலுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிப்பீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அது ஏனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். சக்தி சங்கரன் வணக்கம். அனைவருக்கும் உற்சாக வணக்கம் கூறிக்கொண்ட ஜெர்மன் இந்த சக்தி சங்கர். சிந்தனை நேரம் முடிந்து பன்னிசை தொடங்கி விட்டீர்களா? ஆமாம். ஓ, பன்னிசை நேரமாம்.
ஆஹா. ஏன் கற்றதும் பெற்றதும் தர போகிறீங்களா? ஒரு நிமிடத்துல நான் முடிக்கிறேன். ஒரு சிந்தனை துளிகள். சரியா. சிக்கனம் சொற்களில் தொடங்குகிறது. வைராக்கியம் உணவில் தொடங்குகிறது. வன்மம் சொல்லில் தொடங்குகிறது. பெருந்தன்மை மன்னிப்பில் தொடங்குகிறது. சான்றாண்மை விட்டு கொடுப்பதில் தொடங்குகிறது. பேராசை பணத்தில் தொடங்குகிறது. அன்பு புன்னகையில் தொடங்குகிறது. அழகு தூய்மையில் தொடங்குகிறது. காதல் கண்களில் தொடங்குகிறது. காமம் கற்பனையில் தொடங்குகிறது. கருணை பார்வையில் தொடங்குகிறது. கண்ணியம் மதிப்பதில் தொடங்குகிறது. பரோபகாரம் அண்டை வீட்டோடு தொடங்குகிறது. பண்பு பழகுவதில் தொடங்குகிறது. ஒற்றுமை அனுசரணையில் தொடங்குகிறது. நட்பு பகிர்வதில் தொடங்குகிறது. பாசம் பிரிவில் தொடங்குகிறது. நாணயம் திருப்பி தருவதில் தொடங்குகிறது. பகைமை குறை காண்பதில் தொடங்குகிறது. சோம்பல் தூக்கத்தில் தொடங்குகிறது. விழிப்புணர்வு தண்ணீரை பயன்படுத்துவதில் தொடங்குகிறது. வேகம் சிந்திப்பதில் தொடங்குகிறது. பொறாமை ஒப்பிடுவதில் தொடங்குகிறது. தோல்வி அலட்சியத்தில் தொடங்குகிறது. வீழ்ச்சி ஆணவத்தில் தொடங்குகிறது. ஆரோக்கியம் கருவில் தொடங்குகிறது. ஆத்திரம் இயலாமையில் தொடங்குகிறது. மரணம் ஜனனத்தில் தொடங்குகிறது. பூமியில் வாழும் வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுவோம். நன்றி சந்தர்ப்பத்திற்கு. அதுக்குள் இவ்வளவு ஆட்டம். நல்ல ஆட்டங்கள். நல்ல தேவையான ஒரு இதாக இருக்கிறது, சிந்தனையாக. நன்றி நன்றி, மிக்க மிக்க நன்றி. இதை நான் படித்ததில் பிடித்தது எனக்கு. படித்தது பிடித்தது அதை பகிர்ந்தார் அதை சக்தி எங்களோட சந்திரசேகர் பகிர்ந்து அவர்கள். கொண்டதற்கு உங்களுக்கு நன்றி. நல்ல நல்ல பொன்மொழிகளை வீசி எறிந்திருந்தீர்கள். எல்லோரும் ஏற்றுக்கொள்வர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். நான் பாடலாமா வாணி? ஒரு நிமிஷம்க்கா. அந்த வீழ்ச்சி சொன்னீங்க தானே, வீழ்ச்சி என்ன சொன்னீங்க அதுக்கு? வீழ்ச்சி வந்து சோம்பல் வீழ்ச்சி ஆணவத்தில் தொடங்குகிறது. இல்ல இல்ல வீழ்ச்சி இல்ல, தோல்வி நினைக்கிறேன். தோல்வி அலட்சியத்தில் தொடங்குகிறது. வீழ்ச்சி என்னடா தோல்வி அலட்சியம்? இப்ப வெற்றிக்கு தோல்வி வெற்றி இல்லைன்னு சொல்லலாம். இல்ல இப்ப தோல்வி அடைஞ்சா உங்களை அலட்சியம் செய்யும் பொழுது வெற்றி ஆகிறோம். இல்ல வாணி, ஒரு காசை வச்சுக்கொண்டு நாங்கள் என்னட்ட 10,000 ரூபாய் இருக்குன்ற அலட்சியமா வலிக்கிட்டோம்டா அது எங்களுக்கு தோல்வியை தானே முடிக்கும். ஒரு அலட்சியம். இன்றைக்கு எழும்பி நான் 5 மணிக்கு வேலை போகணும்னு போட்டு குளிர்ல போத்து கொண்டு படுத்தா ஒரு அலட்சியம் தானே அது. ஆம், நேற்று நான் அலட்சியமாக இருந்து விட்டேன், எனக்கு தோல்வி. நேற்று நான் இந்த பயிற்சி எடுக்கிற இடத்திலே உடம்பு அலுப்பு என்று நான் மத்தியானத்துக்கு பிறகு என்னுடைய ப்ரோக்ராம் ஒன்றுக்கும் போகவில்லை. நான் அப்படி விட மாட்டாரு விட வரல, அப்படி விட மாட்டாரு உங்களை. நிக்கலாம் போகாம விடலாம், பிரச்சனை இல்ல, அவர் அங்கதான் இருக்கிறார். ஆம், என்னென்ன 2 மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அது வந்து அந்த 4 ட்ராக், அதாவது லெக்சர் பண்ணினவையால் என்ன நான் நல்ல நித்திர கதிரையில என்ன. அப்ப நான் யோசிச்சேன், ஏன் போய் கதிரையில நித்துறதுங்குவான், நான் வந்து கட்டிலேயே படுப்போம். இப்ப நீங்க சொல்றது இந்த பக்கம். இப்ப நான் நினைக்கிறது உங்களை ஒருத்தர் அலட்சியப்படுத்துறாருன்னு சொன்னா அதுல இருந்து நாங்க எழணும் என்று சொல்ல வரேன். ஆமாம், அது வெற்றியை தரும். அது வந்து அவமானம். அது தோல்வியில எங்களுக்கு கிடைக்கிற அவமானத்தை நாங்கள் அதை முன்னெடுத்து இதை முறியடிச்சு நாங்க வெற்றி காண வேணும். அப்ப 2 பக்கம் வேற நினைக்கிறேன் நான். அந்த அலட்சிய போக்கு, அலட்சியம். இப்ப உங்களோட ஒருத்தர் அலட்சியப்படுத்துறதும் நான் அலட்சியமா இருக்கிறதும் 2 வருதல்லோ. இப்ப 2 போறீங்க, உங்களை அலட்சியப்படுத்திட்டு அவருக்கு கம்ப்ளீட்டா தண்ட வேலையை பாக்குறாரு. அப்ப நான் அதுல இருந்து நான் உனக்கு செய்யற வேலை பாருன்னு போட்டு வரணும். ஒரு காரியத்தை செய்யும் போது நாங்க அலட்சியமா இருந்தா வாணி அது வீணாகும். அது வீணத்தம் இல்ல, நீங்க சொல்றதும் இந்த பக்கம், நான் மற்ற பக்கம் ஜோதிச்சேன். நான் அலட்சியப்படுத்துறதும் இருக்குத்தானே எங்களை. ஆமா, அலட்சியப்படுத்துறார்களும் படுத்துறவர்களும் இருக்கிறார்கள் தானே. அப்ப அந்த இடத்துல நான் வந்து தோல்வி என்றதை இதண்டாம நான் நம்பி எழுந்து
மற்ற பக்கம் வெற்றியை எங்கட சாதிக்கணும். வெட்டித்தனத்துல நாங்களும் செய்யலாம் தானே, அலட்சியப்படுத்தாம. இல்ல இது வாணி இதுல சொல்லிருக்கு தோல்வி அலட்சியத்தில் தொடங்குனது. அதாவது எங்களுக்கு நாங்கள் மற்ற நீங்க சொல்ற அலட்சியம் இல்ல, நான் இப்படி விளங்குறேன். நீங்க மற்ற ஓகே நீங்க இப்படி வாருங்க, எங்கட தோல்வி வந்து ஒருத்தர் அலட்சியப்படுத்துறதுல துவங்குதுன்னு சொல்லி திரும்ப நாங்க அதை வெற்றி அடையணும்னு நான் மற்ற பக்கம் பாறேன். ஓகே சரியா. அப்ப சக்தி சரியா நல்ல தத்துவாச்சு. இப்போ இப்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்கணும் வைங்களேன், இப்ப அந்த பிள்ளையால முடியும், ஆனா இவர் சொல்றாரு இது எங்க செய்ய போகுது போட்டு இன்னொரு பிள்ளைய விடுறேன் நடக்கல. அது ஒரு இவர் அந்த அலட்சிய போக்கால அந்த பிள்ளையின் அந்த திறமை அங்க மனுங்கடிக்கப்படுகிறது. அந்த பிள்ளை என்ன செய்யணும், என்னால முடியும் என்று சொல்லி வரணும், அப்ப வெற்றி அடையணும். அது நான் மற்ற பக்கம் வரேன். ஓகே. மற்றது எனக்கு இதுல மிகவும் பிடிச்சது விழிப்புணர்வு. சொல்லி இருக்கிறது விழிப்புணர்வு தண்ணீரை பயன்படுத்துவது தொடங்குகின்றது. அருமையான ஒரு கருத்து இல்லையா? நாங்க தண்ணீரை எவ்வளவு வீண் பிரியம் செய்கிறோம், என்ன சும்மா தேவையில்லாம. ஆனா அந்த தண்ணீரை அதுதான் விழிப்புணர்வோடு இருக்க வேணும் என்றதை அந்த தண்ணீரில தொடங்கணும் என்று சொல்லி சாப்பாட்டிலையும் விழிப்புணர்வு இருக்கு. சாப்பாட்டை நாங்க அலட்சியம் செய்கின்றோம், சாப்பாடு சரியாக விஜயம் செய்யணும். தண்ணீர் என்பதை விட மின்சாரத்திலாம் கூட நாங்க கவனம் செலுத்த வேணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப தண்ணி அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு இப்ப லைட்டுகளை பாருங்க, நீங்க 5 ரூம் இருந்தால் 5 ரூம்லேயும் அப்படியே எரிஞ்சு கொண்டிருக்கும். இப்போ சொல்லுவார்கள் அந்த டிவியை கூட நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பிளக்கையும் சுவிட்ச் ஆஃப் பண்ண வேணுமெண்டு. ஏன்னா எப்படியும் நாங்கள் ரெமோட்டால் ஆஃப் பண்ணி போட்டு வந்துடுவோம் என்ன. அப்போ அந்த லைட் எரிகிறது அந்த மின்சாரத்தால் எரிஞ்சு கொண்டு இருக்குது. அது நாங்கள் டிவியை தான் ஆஃப் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் நாங்கள் யோசிக்கிறது இல்லை, அது 20 ரூபா போகுது, அந்த லைட்டே எரியுது. இப்போ நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த லைட் வருமா? இல்லை தானே. ப்ளக் ஆஃப் பண்ணிங்க எடுத்து விட்டிங்கன்னா கூட அங்கே எடுத்து விட்றேன் நினைக்கிறேன், இங்கே ஆஃப் பண்ண ஒன்று ஜெயிச்சேன். அப்போ அதுகள் எல்லாம் உண்மையிலே எவ்வளோ போகுது நாங்கள் யோசிக்கிறது இல்லை. சொல்றது எனக்கு பொருந்தும், எனக்கு சரியா பொருந்தும். இல்லை உங்களுக்கு இல்லை, இங்கே பலருக்கு நான் உட்படத்தான் சொல்ல வரேன். பலருக்கு நான் உட்படத்தான் அது லைட்டு எல்லாம் அப்படியே அது குழந்தைகள் உள்ள வீட்டில் அவர்கள் அப்படியே போட்டுட்டே வந்துடுவார் லைட்டுகளை. நான் இப்படித்தான் ஒரு நாள் இரவு அயன் பாக்ஸ போட்டு விட்டுட்டு அயன் பண்ணி போட்டு அதை இப்போ கலட்ட மறந்துட்டேன். நடந்தது அடுத்த நாள் விடிய என்னுடைய கணவர் வந்து எனக்கு பேய் சைக்கிள தான் ஆச்சோ கடவுளே. இல்ல அது நீங்க நிமித்து வச்சபடியினால தப்பிச்சிட்டீங்க. அதையே நீங்க போட்டு வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது போயிடும் எல்லாத்துலயும். அடுப்பு சரி, இப்ப சமைக்கிற அடுப்பு அப்படித்தானே, சமைக்கிற அடுப்பை நாங்கள் சில நேரம் நான் கணக்கு முறை போட்டு திரும்பி அது ஏதோ ஒரு கடவுள சித்தத்துல ஏதோ ஒரு நினைப்பு வரும். எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா அடுப்பு பத்திக்கிட்டு இருக்கும், ஏதோ ஒண்ணு விட்டு மறந்து போயிருப்பேன், வந்து பார்த்தா அடுப்பு பத்திக்கிட்டு இருக்கும். அப்படி ஒரு பல விஷயங்கள் அப்படி இல்லை. அதுதான் இப்போ ஒரு காலத்துல வருத்தம் இந்த மறதி அப்படி இப்படி வயதுக்கு ஒப்பிட்டோம். இப்போ சின்னத்துல இருந்து சிலர் சின்ன பிள்ளைகள் பொய்யும் சொல்கிறதா நான் மறந்துட்டேன்னுட்டு சரியா, அவர்கள்லேருந்தே அங்கே வருது என்ன எல்லாத்தையும் செய்து போட்டு வந்து நிற்பார்கள். அதுவும் இப்போ தொழில்நுட்ப சாதனங்கள் வீட்டுக்கு வீட்டு நிறையவே இருக்குது. அதுகள் எவ்வளோ போகுதுன்னு கரண்ட் எல்லாம் போகும். இப்போ சார்ஜ் நாங்கள் குறிப்பிட்ட அளவு காணுமெண்ட் எடுக்கிறோமா? இல்லை, அது 100க்கு பற்ற வரைக்கும் நாங்கள் விட்டுப்போம் அந்த பிள்ளைக்கில். ஓ அது ஒரு அளவுக்கு காணவண்டு இல்லாம அது இல்ல 100% வந்து தான் நான் கலட்டுவேன் பாருங்க. நிறைய நடக்கு, நிறைய சும்மாவே போகுது. தேவைக்கு பயன்படுத்துறது வேற, தேவை இல்லாம போற மின்சாரம் கூட பாருங்க. அந்த காலத்துல காலால ஆட்டி ஆட்டி தச்சோம், காலுக்கும் பயிற்சி தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. லாம்பு வெளிச்சத்துல வச்சு தைச்சோம், லாம்பு வெளிச்சத்துல வச்சு தைச்சோம். மின்சார பல்பே தேவையில்லை. இப்ப கட்டாயம் கரண்ட் வேணும், கரண்ட்ல தான் அந்த மிஷின் ஓடணும், கரண்ட் கட்டாயம் லைட் வேணும். அந்த மிஷின்ல அதுக்கு ஒரு சின்ன பல்ப் இருக்குது, அதுவும் இல்லாம நாங்க பெரிய பல்பை போட்டுட்டு தைக்கிறோம். அதுலயே லைட் இருக்குது, மிஷின்ல லைட் இருக்கு, மிஷின்லயும் லைட் இருக்குது. நாங்க போட்டு பெரிய லைட்டை போட்டு தைக்கிறோம். நீங்க சொல்றதேதான் லைட்டை போட்டு தைக்கிறோம். அப்ப அந்த லைட் அந்த அந்த மிஷினுக்கு போற அந்த கரண்ட் அந்த பிளக் கலர்ல அப்படியேதான் அது இருக்குது. பல விஷயங்கள் எங்களுடைய எக்கனாமிக்ல இருந்து டாய்லெட்டுக்கு போறோம், தண்ணீர் பாதிக்கிறோம்,
அடிக்கடி போயிட்டு அடிக்கடி தண்ணி பாருங்கள், அது தேவைதான். ஆனா குளிக்கிற நேரத்துல பாருங்க இவ்வளவு இல்ல நேரம் பைப்பை திறந்து விட்டுட்டு கழுவி கொண்டே இருப்போம், தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும் பைப்பை. ஆனால் எங்கட விடுங்க, எங்கட பிள்ளைகள் பாத்ரூமுக்கு போனா வருகுதுகள் இல்லையே, அது ஓடிக்கொண்டே இருக்கு தண்ணி, பேருந்து தட்டினாத்தான் வருகுதுகள். சீனியாங்க கழுவுறது நேரத்துல கூட பாருங்க தண்ணியை திறந்து விட்டுட்டு கழுவிக்கிட்டே போகுது. ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சு கழுவ பண்ண அந்த புத்தியே நமக்கு வராது. இல்லை இப்போ இந்த நாட்டை என்ன சொன்னா, பெரிய ஒரு பவுலுக்குள்ள ஒரு லிக்விட்டை விட்டுட்டு பிளேட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு அலசிட்டு திரும்ப தண்ணி எடுத்துட்டு திரும்ப இன்னொரு அலசல். நாங்கள் அப்படியா தேது நாங்க அப்படி இல்ல, கழுவி போட்டு அந்த வலுவலுப்பு போக மட்டும் தேய்ச்சி கழுவி எல்லாம் ஒவ்வொன்றுலயும் எங்களுக்கு சிக்கல் தேவை. ஆனா எங்களுக்கு நல்ல முறை வாக்க அப்படியே பழகி போச்சுது. அதனாலதான் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். எனக்கு எங்கண்ட வீட்டை அந்த இது இல்ல, என்ன டிஷ் வாஷர் இல்ல, கையால தான் நான் எல்லாம் கழுவுறேன். நான் அப்ப கழுவி கொண்டிருக்கேன், என்னுடைய கணவர் பார்த்துட்டு சொல்வேன், இது என்ன இது, ஒரு பிளேட்டை வச்சு சுழட்டுன்னு சுழட்டி கொண்டு இல்லை அது பழையிட்டுது. வெண்ணெய்ண்டா கொஞ்சம் கூட தான் கழுவ வேணும். நாங்கள் எல்லாம் பழக்கங்கள் தான். இதுல இன்னும் ஒரு கருத்து, நீங்கள் உங்களுடைய கருத்தை நான் அறிய விரும்புகிறேன். மரணம் ஜனனத்தில் தொடங்குகிறது என்று நான் படிச்சிருக்கிறேன். மரணம் ஜனனத்தில் தொடங்குகிறது, அதாவது நாங்க இந்த பூமியில வந்து பிறந்த நாளில இருந்து நாங்கள் எங்களுக்கு அந்த இறப்பு என்பது நிச்சயமாக இருப்பதனால் அந்த இறப்பை நோக்கி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒரு மறைமுகமான கருத்து இதனுள் தென்படுகிறது. என்னுடைய கணவர் நான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நான் சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், மற்றவர்களுக்கு நான் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், வயது கூடிக்கொண்டு போகிறது, நாங்கள் இறப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம், நீங்க வாழ்த்துக்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள், 100 ஆண்டு காலம் வாழ வேணும் என்று சொல்லி வாழ்த்துகிறீர்கள். அப்ப அந்த 100 ஆண்டு காலம் வாழ வேணும் என்றா அந்த ஆரோக்கியம் குன்றிய நிலையிலையும் அவர்கள் அப்படியே கிடந்து வாழ வேணுமா என்ற ஒரு கேள்வியை கேட்பார் என்னிடம். ஏன் அப்படி வாழ்த்துகிறீர்கள்? அப்படி சொல்ல முடியாது. வாழ்வு அந்தந்த நேரங்களுக்குள்ளேதான் அந்த வாழ்க்கை வந்துட்டு தானே தெரிவிக்கத்தான் வேணும். அப்பதான் அவருடைய மனம் சந்தோஷப்படணும். நாங்க மகிழ்ச்சிக்காகத்தான் நாங்க வாழ்த்து சொல்றோம். அவருக்கு 90, எங்கட அம்மாவளுக்கெல்லாம் நான் போய் நின்றேன், கடைசியா போய் நிக்கும் போது பேர்த்டேக்கு, அம்மா நீங்க 100 வருஷம் வாழுவீங்களம்மான்னு சொல்லி அம்மாட முகத்துல இருந்த சந்தோஷம் வேற எதையும் நான் பார்க்கல. ஆனா அம்மா 94 வயதில் இறந்து விட்டா. ஆனால் நான் இன்றைக்கு நினைச்சு பார்ப்பேன், அம்மாவோட முகம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் தான் வாழவும் என்றதான் விரும்புறாங்க. வயசாக நோயாக இருந்தாலும் நாங்க சாக போறோம் எங்களுக்கு சாவு இருக்குன்னு நினைச்சாலும் அந்த நேரத்துல வாழ்த்து சந்தோஷம். சாவி இருக்குதான், நிச்சயமா எங்க தலைக்கு மேல சாவி இருக்குது. அதான் நாங்க ஒரு பக்கத்துல தள்ளி வச்சுட்டு இந்த வார்த்தை நாங்க ஏற்றுக்கொண்டதுதான் எங்களோட மனம் விளையுங்க. வயது 100 வயது ஆகினா கூட ஒரு மனிதன் தான் வாழணும் என்றதான் விரும்புறான். அவன் 100 வயது ஆகி சென்றதை ஏற்றுக்கொள்றது இல்லை. கடன் நோயின் துன்பத்தில் இல்லாத இருக்கிறார்கள். ஐயோ நாங்கள் செத்துறோணும்னா பார்க்கணும். என்ன கடன் நோயில இருக்கிறாங்க, வருத்தத்தில் இருக்கு, அதான் சொல்ல முடியாது. அவர்கள் உத்தரிச்சிருக்கிறத விட தங்கள் எடுத்துக்கொள் கடவுளை என்று சொல்லுவாங்க. வாணி, நான் ஒரு சின்ன ஒரு இது சொல்லுறேன். நான் வயோதிகர் இல்லத்துக்கு போறேன். நான் சோசியல் சர்வீஸுக்காக 2 நாள். அப்ப அங்க போயிட்டு வரும் போது நான் சொல்றது, ஓகே நான் அடுத்த கிழமை உங்களை பாக்குறேன். அப்ப அந்த வயோதிபர் சொல்லுவார்கள், எனக்கு தெரியாது, டொச்சில சொல்லுவாங்க வைஸ்னிஷ், நான் அடுத்த கிழமை இருப்பேனோ தெரியாது. ஆனால் அவியலுக்கு அந்த வேதனை இருக்கோ எனக்கு புரியல. எனக்கு அது சரியான வேதனையா இருக்கிறது. சில நேரம் சும்மா சொல்லு. இப்ப ஊருக்கு நான் போய் வரும் பொழுது எல்லாரும் அரைவாசி பேர் சொல்லுவார்கள், இப்போ கொஞ்சம் வயதில் இருக்கிறவர்கள், அடுத்த வருஷம் நீ வரக்குள்ள இருப்பனும் இல்லையோ தெரியாது அப்படின்ட்டு. எனக்குள்ள எனக்கு உண்மையிலேயே கவலை வரும். அப்போ நான் சொல்றது சும்மா நடிக்காதீங்கன்னு மட்டும் வந்துடுவேன். ஆனால் அடுத்த 5 வருஷம் தாண்டி போனாலும் இருப்பார்கள். சரியா? அப்போ இதே வார்த்தை வரும். அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் பாருங்க 5 வருஷத்துக்கு முதல்ல இதைத்தான் சொன்னீங்க, இப்போ இருக்கிறீங்க, நீங்கள் இன்னும் இருப்பீங்க, கடவுளுக்கு தான் தெரியும் யாரை இப்போ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்குது. நான் இந்த முறை இலங்கையிலேருந்து அக்காவை போய் பார்க்கவே இல்லை. அப்ப
இன்னும் வெக்கமா இருந்த நேரத்துல அதுகளுக்கும் வர இல்லை, எங்க வீட்டுக்கு வரையில. நான் வாரதுக்கு முதல் நாள் பின்னேதான் அக்காவும் தங்கச்சியும் வராங்க. வந்து என்ன பார்த்து கட்டிப்பிடிச்சு ஆளாளாண்டு அழுதுட்டு, இத்தனை பேர் இருந்து நீ தனியா இருந்து இவ்வளவு வருத்தத்தை அனுபவிக்கிறேன் அழுது போட்டு அது சொல்றா. புள்ளவ சொல்லிச்சுது, அவங்க உன்னை பார்த்து சித்தி உங்களை பார்க்க வந்தாங்களா, நீங்களே போய் பார்க்க போறீங்க அவங்களேன்னு சொல்லி அக்கா சொன்னாவா. சிச்சி சும்மா இருங்க, நான் அடுத்த முறை அவ வாகனத்துல நான் இருப்பேனோ தெரியாது, நான் இருப்பேனோ அவ என்ன அவ தெரியாது, நான் போய் கட்டாயம் அவ பார்க்கத்தான் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்னட்டு சொல்லிட்டு வரேன். அது இந்த வருக அவ இல்ல இப்ப என்ன இல்ல, அதான் சொல்ல முடியாது. அப்படியும் இருக்கு இப்படியும் இருக்குது. அவ இருக்கு, அவ இல்ல. போன அந்த நான் வந்தா அவ போன ஆடி மாசம் இந்த ஒரு வருஷம் வரும்போது அவ இல்ல. அப்ப நான் இப்ப போனாலும் அவ இல்லாத அந்த தான் நான் பார்க்க போறேன். அவ பாருங்க அந்த உணர்ச்சி அவ என்ன வந்து பார்க்க வச்சுட்டு அவளுக்கு. ஆனா நான் எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, அவ பாக்குற பாக்கியம் எனக்கு இல்லை. என்னுடைய மாமியார் கனடாவில் இருக்கிறா. இந்த வருஷம் 90 வயது. ஒவ்வொரு வருஷம் 6 மாதம் லண்டன்லயும் ஜெர்மன்லயும் இருப்பா. ஒவ்வொரு முறையும் சொல்லுவா, இதுதான் கடைசி, இதுதான் கடைசி. இந்த முறை மாமி இந்த 29ஆம் தேதி இப்ப நாளண்டைக்கு வலிக்கிறான். நான் மாமி இதுதான் கடைசி, என்ன நீ சொல்லாதீங்க மாமி, ஒவ்வொரு முறையும் கடைசி கடைசி என்னட்டு வாரீங்க, நீ சொல்லாது. அப்ப அந்த வயோதிபம் அப்படி சொல்லுது. எங்களுக்கும் வயோதிபம் தான், நாங்களும் வயோதிபர் ஆகிறோம். கஷ்டப்பட்டு துன்பப்படைக்கல, வெளியா இருக்கல, வசதி இல்லாட்டா அது கடன் நோயண்டா அப்படித்தான் தாங்களும் பேச ஆகணும்னா அந்த நோயாளர் எல்லாம் சொல்ல, ஐயோ இன்னும் எடுங்க ஒடுங்கன்னு இந்த வயதானாக்கள் அப்படித்தானே சொல்லி கொண்டிருக்கணும். எடுங்கோ இப்படி உத்தரிக்கணும். இப்ப கஷ்டத்துல இருக்கிற பிள்ளைகள் தேடாம இருக்கிற பெற்றோரும் அதைத்தான் சொல்லி நம்ம என்ன ரோடு வழிய திரிகள் தானே இத்தனை பெற்றோர்கள் அதில் கூட சொல்லுங்கள் அப்படித்தானே. சிறப்பான வாழ்த்துக்கள். சக்தியாரே ஒரு நாளை பேசிக்கொள்வோம் உங்களோட ஒவ்வொரு தலைப்பின் ஊடாக. நன்றி. சக்தி உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நல்ல தத்துவ சொற்களை எல்லாம் வசனங்களை தந்திருந்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்து பேச பண்ணியது பிறகு ஒரு நாளைக்கு தலைப்பு ஒவ்வொரு எடுத்து தலைப்பினோட சிறு தலைப்பினோட பேசிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி ஜெயாக்கா, வாழ்த்துக்களுக்கு மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. நான் ஒரு பக்தி பாடல் தந்து விடைபெறலாம். எனக்கு 10:30 ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. சரி, அடுத்தது ஜெயசி வாங்கோ. ஜெயமலர் அவர்களுக்கும் வணக்கம். இருவரும் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் வாங்க. வணக்கம் பாங்கிக்கா மற்றும் இணைந்திருக்கிற உறவுகளுக்கும் வணக்கம். வணக்கம். சக்தி அவர்கள் தாருங்களா. ஏற்கனவே வெளிவந்த பாடல் ஒரு முருகன் பாடல் தர விரும்புகின்றேன், மன்னித்துக் கொள்ளுங்கள், சொந்த வரிகள் எழுதவில்லை. ஏற்கனவே வெளிவந்த பாடல் தானா, மன்னித்துக் கொள்ளுங்கள். சிற்றம்பலம். முருகா குணக்கு புகழ் மாலை சூட்டுவதே தினம் முதல் வேலை, கந்தாகும் திருவடி வேலை வணங்கிடத்தானே அதிகாலை, முருகா குணக்கு புகழ் மாலை சூட்டுவதே தினம் முதல் வேலை, கந்தாகும் திருவடி வேலை வணங்கிடத்தானே அதிகாலை, தூவிட குறிஞ்சி மலருண்டு தேன் தினையோடு கனியுண்டு, தூவிட குறிஞ்சி மலருண்டு தேன் தினையோடு கனியுண்டு, பாதத்தில் வைத்திட மனமுண்டு, பூஜையை ஏற்பாய் நீ வந்து, முருகா உனக்கு புகழ் மாலை சூட்டுவதே தினம் முதல் வேலை, கந்தாகும் திருவடி வேலை வணங்கிடத்தானே அதிகாலை, ஆலயம் என்பது நிழல் தானே அணையா தீபம் அருள் தானே, ஆலயம் என்பது நிழல் தானே அணையா தீபம் அருள் தானே, காலமும் துணையே நீ தானே கருணையை பொழிவதுன் விழிதானே, முருகா உனக்கு புகழ் மாலை சூட்டுவதே தினம் முதல் வேலை,
தேவயானை ஒரு புறமும் மால்மகள் வள்ளி மறுபுறமும், தேவயானை ஒரு புறமும் மால்மகள் வள்ளி மறுபுறமும், தோன்றிட நீளும் திருக்காற்றே மங்களம் வழங்கிடும் அருட்காற்றே, தோன்றிட நீளும் திருக்காற்றே மங்களம் வழங்கிடும் அருட்காற்றே, முருகா உனக்கு புகழ் மாலை சூட்டுவதே தினம் முதல் வேலை, கந்தாகுன் திருவடி வேலை வணங்கிடத்தானே அதிகாலை, முருகா உனக்கு புகழ் மாலை சூட்டுவதே தினம் முதல் வேலை. இன்றைய நாள் பொழுது எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி அன்புடனும் நன்றியுடனும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உச்சாமல வணக்கம் பாணியக்கா. இணைந்திருக்கிறவர்களுக்கு வணக்கத்தோடு நான் ஒரு தேவாரமும் புறாமும் தருகிறேன். திருச்சிட்டம்பலம். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்தன் உளமே புகுந்த அதனால், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி தனி பாம்பிரண்டு முடனே, ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை எரமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். திருச்சிட்டம்பலம். மிக்க நன்றி வாணியக்கா. நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. நான் தரலாம இருப்பாரு. நன்றி. வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே, நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீ தானில்லையே, எனில் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வேட்டினில் இந்த பாட்டினிலே, நாமம் நான் பாட என்னுள்ளம் நீர் வாழவே, என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே, என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே, தேவாகளுந்தேவா தேடும் அமைதிதா, தேவாகளுந்தேவா தேடும் அமைதிதா, உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடி, எனில் வாரும் என் இயேசுவே, பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே, வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே, சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம்
உள்ளம் மறிவாகவே நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே தேவா எழுந்தேவா தேடும் அமைதிதா தேவா எழுந்தேவா தேடும் அமைதிதா உனை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடி எனில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீ இன்றி ஒன்றில்லையே இங்கு நீ இல்லையே எனில் வாரும் என் இயேசுவே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜெயமலர்கள் வாங்க. வணக்கம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கத்தை கூறிக்கொண்டு புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய் கண்ணயர காத்திருக்கும் நல்லன்னையாய் அருகிருப்பாய் அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட என களிப்பாய் உன்னென்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய் நீ என்றும் அணைத்திருப்பாய் உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா பல்லுயிரை படைத்திருப்பாய் நீ என்னையுமேன் படைத்தாய் பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையுமேன் அழைத்தாய் அன்பினுக்கு அடைக்கும் தாள் ஒன்று இல்லை என்றுணர்ந்தேன் உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன் உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. நன்றி, நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். பண்டிசை நிறைவடைந்தது உங்கள் நிகழ்வுடன் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். காணொலியில் இருப்பவர்கள் எடுத்துக்கொள்கின்றேன். வாருங்கள். வணக்கம். வாணி, நான் பாடவில்லை என்னும் தரப்போறீங்களா? ஓ, தரவாடாக்கண்டு. சரி, தாருங்களா. ஓகே, ஒரு நிமிஷம் பாருங்க. என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன் என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய் என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன் என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய் உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு
உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே. என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடும் ஆயினும் இயேசுவே, உனது பணியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். எந்தன் வாழ்வின் பொருளினை உந்தன் வாழ்வில் கண்டேன். சுயநலத்தின் சீரைகளை களைந்து என்னை தந்தேன். ஒரு ஜீவன் உன்னாலே உயிர் வாழ்ந்தால் அதுதானே உன் முன்னால் பெரிதாகும். ஒரு ஜீவன் உன்னாலே உயிர் வாழ்ந்தால் அதுதானே உன் முன்னால் பெரிதாகும். மகிழ்வினை தேடி மானிடர் மகிழ்ந்திட தந்திடும் எம்மையே இயேசுவே, எனது கரத்தில் ஏற்க வேண்டும் என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். நன்றி, வணக்கம். சிறப்பு, மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் வாணிமோகன். வாங்கோ பத்மினி கமலாந்தன் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. வாருங்கள் அபிராமி. வணக்கம். பன்னிசை நேரம். திருச்சிற்றம்பலம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது வார்த்தமை நன்னறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. வேதநெறி தலை தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூதம் பரம்பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவள வயற்புகளில் திருஞான சம்பந்தர் பாதமர தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். வணக்கம். உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுமையா, வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுமையா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கு வீடாகுமா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தால் உமக்கு வீடாகுமா. உலகமே வந்த
ஐயா வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகும் ஐயா தேனென்பேன் பாலன்பேன் தவிட்டாத சுவையன்பேன் உன்னாமம் என்ன என்பேன் தேனென்பேன் பாலன்பேன் தவிட்டாத சுவையன்பேன் உன்னாமம் என்ன என்பேன் இறையன்பேன் இறையன்பேன் நீங்காத நினைவென்பேன் உன்னாமம் என்ன என்பேன் உன்னாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழும் ஐயா என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகும் ஐயா. நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நவலோதய இல்லத்தவன் லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான பன்னிசை பிள்ளையார் பாடல் உண்டு. திருச்சிற்றம்பலம். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 எம்மை காக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் மணலிலே அரசம நிழலிலே வீட்டிருக்கும் பிள்ளையார் வினைகளுக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் அவன் கடலை சுண்டலும் அரிசி கொழுக்கட்டையும் கவலையின்றி தென்னுவா கண்ணை மூடி தூங்குவா கவலையின்றி தென்னுவா கண்ணை மூடி தூங்குவா கல்லினாலே செய்யினும் மண்ணினாலே செய்யினும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையா ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையா ஓம் நம சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையா நேரும் துன்பஞ்சாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையா கலியுகத்தில் உம்மையே காக்க வேண்டி நேரினும் எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுத்துவா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 எம்மை காக்கும் பிள்ளையார். நன்றி. இன்றைய நாள் பொருட்கள் சிறப்பாக அமைய வேண்டிக் கொண்டு விடுகிறேன். நன்றி. வணக்கம். லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு மும்மத பாடல் நேரத்துக்குரிய பாடலை குடும்பசிட்டியிலிருந்து சிவரூபன் சர்வேஸ்வரி. வணக்கம் நலமுகன் அவர்களே, வாணிமுகன் அவர்களே. பக்தி நெறிகொண்டு பாரெல்லாம் நிறை அருள் கிடைக்கவும் இன்னருள் சேரவும் இகத்தில் என்றும் இனிதாக வாழவும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு குடும்பசட்டிலிருந்து சிவரூபன் சர்வேஸ்வரி நானே இயக்கி மிட்டமைத்து உங்களிடம் பாவம் இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். அமுதக்கடலிலே குளிக்க வைத்தாய் தேவி, அன்புருக என்னை பாட வைத்தாய் தேவி, அமுத கடலிலே குளிக்க வைத்தாய் தேவி, அன்புருக என்னை பாட வைத்தாய் தேவி, ஆளும் சக்தியாய் ஆக்கி நின்ற தாயே, அருள் கொண்டு அறம் கொண்டு வருவாயம்மா, அருள் கொண்டு அறம் கொண்டு வருவாயம்மா.
ஆளும் சக்தியாய் ஆக்கி நின்ற தாயே அருள் கொண்டு அறம் கொண்டு வருவாயம்மா. இகபர சுகமெல்லாம் நீ தந்தாய், இகபர சுகமெல்லாம் நீ தந்தாய். அகங்குளிர என்னை நீயும் ஆட்சி செய்தாய். பரம்பொருள் இதுவென்றி உணர வைத்தாய், பரம்பொருள் இதுவென்றி உணர வைத்தாய். பாடும் வல்லமைக்கு பார்த்தந்தாய் அம்மா, பாடும் வல்லமைக்கு பார்த்தந்தாய் அம்மா. சுந்தர முகம் காட்டி இவை தந்தாய், சுந்தர முகம் காட்டி இவை தந்தாய். அந்தரமில்லை என்று அழைத்துக் கொண்டாய், அந்தரமில்லை என்று அழைத்துக் கொண்டாய். சந்தம் விளங்கிடவே மொழி தந்தாய், சந்தம் விளங்கிடவே மொழி தந்தாய். பந்தம் தொடர்ந்திடவே பதம் தந்தாய் அம்மா, பதம் தந்தாய். அமுத கடலிலே குளிக்க வைத்தாய் தேவி, கேட்டதும் கிடைத்திடவே அருள் தந்தாய், கேட்டதும் கிடைத்திடவே அருள் தந்தாய். கேள்விகள் அனைத்தையுமே நீக்கி நின்றாய், கேள்விகள் அனைத்தையுமே நீக்கி நின்றாய். வாக்குகள் தவறாதே வரம் தந்தாய், வாக்குகள் தவறாதே வரம் தந்தாய். என்னை வையத்தில் வாழ்வாங்கி வாழ வைத்தாய் அம்மா, வாழ வைத்தாய். என்னை வையத்தில் வாழ்வாங்கி வாழ வைத்தாய். அமுத கடலிலே குளிக்க வைத்தாய் தேவி. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள். பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகலிடத்தாள் ஆசாரத்தை. தன்னை மறந்தாள், தன்னாமம் கேட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. உற்றாரையான் வேண்டேன், ஊர் வேண்டேன், தேர் வேண்டேன். கற்றாரையான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும். குற்றால தமர்ந்துரையும் கூத்தாவும் குறைகளற்கே, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. பூவன நாயகனே அகவுயிர்க்கமுதே, பூரணாரணம் பொழியும் பவளவாய் மணியே. பணி செய்வார்க்கிறங்கும் பசுபதி பன்னகா பரணா. அவனியாயிரு போன்று அருள் புரிந்தடியேன், அகத்திலும் முகத்தலை மூதூர். தவளமாமணி பூங்கோயிலும் அமர்ந்தாய், தனியனேன் தனிமை நீக்குதற்கே. பாலுக்கு பாலகன் வே
எண்ணியதில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தணர் வாழ்கின்றதில்லை சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே இரவாத இன்பன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் புறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் என்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாணியை ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே குன்றுருவவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே பள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதியருணாசலம் அமர்ந்த பெருமாளே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம். பன்னிசை நேரம் திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவியன் விடையேறி. காணொளியில் வந்தவர்களுக்கு மிக்க நன்றியை கூறியபடி இப்பொழுது பார்ப்போம் நேரலில் யாரும் நிற்கிறீர்களா என்று. வணக்கம் அபி. வணக்கம் மாமி. எப்படி இருக்கிறீங்க? கண்ட காலமா போச்சு. நான் நலமாக இருக்கிறேன். நீங்கள்? ஓம் நலம், நன்றி. சரி, வாருங்கள், தாருங்கள். திருச்சிற்றம்பலம். பூவின கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணம் சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டமில்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி பேதியாய் ஒளியுமாகி பேதியாய் வேதமாகி பெண்ணுமாய் சிவனடியே சிந்திக்கும். இல்ல, அதே பாடுங்க, அதே பாடுங்க. ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி பேதியாய் உணர்வுமாகி தேவியாய் ஒளியுமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி நிற்கும் தில்லை பொது நடம் போட்டி போட்டி விட்டட்டிங்க நீங்க வட்டை வாத்திர வடியினால அது பரவாயில்லை, கடவுள் ஏற்றுக்கொள்வார். ஆதியாய் நடுவுமாகி அளவில்லா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி சோதியாய் நிற்குந்தில்லை. அடுத்தது என்ன? நானும் மறந்து போனேன். பொது நடம் போட்டி போட்டி ஏதோட்டு சொல்லி. சரி, அதோட்டும் பரவாயில்ல. ஜெசிக்கு தெரியுமா அது? சரி சரி வாணியா காசு அதான் என்ன பொது நடம் போட்டி போட்டி பொது நடம் திருப்பி அதை படிப்போமா? சரியா, சரி. திருச்சிற்றம்பலம். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி
பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியாயிற்றும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி. சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாத இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமியங்கடை கண்களே வான்முகில் வளாது பெய்க வலிபழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க துயர்கள் வாழ்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நமோ பார்வதி பதையே ரகர மகாதேவா சிவனே போற்றி தென்னாட்டவருக்கும் மறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் அடங்க மாட கிடையதுமில்லை ரோகர் சிவசபேசா சிவ சிதம்பரம். நன்றி வணக்கம். அபிக்கும் நன்றி. அம்மா அப்படி இருக்கிறார்? உற்சாகமா இருக்கிறார்? நலமா இருக்கிறார். சரி சரி. எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டுதா? உங்களோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வரையிலையா உங்களுக்கு? விளங்கவில்லை. ஏன் இவ்வளவு தாமதமாகுதுன்னு கேட்கிறேன் எக்ஸாம் வர்றது, எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு. இல்ல அங்க லேட் தான். செப்டம்பர் அக்டோபர் அப்படிதான் வரும். என்ன அக்டோபர் அப்படிதான் வரும். ஆகஸ்டுக்கு வந்துடும் எல்லாம். ஏன்னா அடுத்தது இல்ல இல்ல அது இங்க வரலுக்கெல்லாம் அங்க அக்டோபர் ஆகும் நினைக்கிறேன். ஏனாபி பிந்துதான் பாருதாங்க. ஆமா. வாழ்த்துக்கள் அபிஷா. நன்றி நன்றி வணக்கம் அபிஷா. தொடர்ந்து கொள்வோம். அப்பப்போ வந்து குரலை காட்டுங்கோ. யோகாக்கெல்லாம் இப்போ வார்த்தை விட்டாச்சு, வந்து இணைந்து கொள்ளுங்கோ. நன்றி நன்றி நன்றி. இப்போ நேரம் இருந்தால் நீங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலும் வடிவா தமிழில் தான் வடிவா செய்து பார்த்து இணைஞ்சு கொள்ளலாம். நேரம் இருப்பின் இல்லைடாமா இணைச்சு கொள்ளுங்கோ. சரியா? நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஓம். நான் கேட்டுக்கொண்டிருந்த நான் இணைந்து சிறப்பித்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறுகிறேன். நன்றி வணக்கம். வழக்கமான அனுப்பு இப்படி அழகாக இருக்கிறது. ஓ நன்றி நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது மும்மதா பணிசை நேரம். காணொலியிலும் நேரிலும் இணைந்த அத்தனை உறவுகள் உங்களுக்கும் நன்றி வணக்கம். இப்பொழுது நாங்கள் நாளுக்கான வாசிப்பரும்பு உரை அரும்பு அதனைத் தொடர்ந்து